எங்க போயிருந்த என்ன ஆச்சு ஏதாச்சு கோட்டை ஒழித்துட்டு நீ எங்க வெளிப்புறமா போயிருக்கிற என்ன காரணம் இதுதான் ஆச்சு அம்மா 10 மாதம் 3 நாள் 30 திங்கள் அங்கமணி சொல்லக்கூடிய நீ கோட்டையில் இல்லாத கண்ட உடனே என் மனம் வந்து என் வயிறு எரிந்து நான் வீதி வீதியாக தேடிக்கொண்டு அழைத்து கொண்டு வந்தேன். அம்மா நேரத்தில் வந்திருக்கிறேன். நீ எங்க போயிருந்தேன் ஏதோ போயிருந்தேன் என்ன ஆச்சு உனக்கு ஏதாச்சு என்ன சொல்லுடா உனக்கு என்ன அடக்காமா மகனே என்று தொட்டாலும் நீ ஒரு பொறை மகனே என்று அழைத்தாலும் என்னை உதறிவிட்டு ஒரு புறத்தில் போகிறாய். உனக்கு என்ன கோபம் நான் தாய் மீது என்ன சாபம் உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இந்த தாயத்தை சொல்லிவிட்டால் என்னால் முடிந்தவருக்கு உனக்கு ஆபத்தை நான் தீர்க்கிறேன். அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனை பார்த்து மகனே பப்பர வாகனா தினந்தோறும் ஓடி வந்து தாயை பார்த்தால் என் கண்ணத்தில் 1000 முத்தம் அழைக்கக்கூடிய மகன் இன்றைக்கு முகவாட்டமா இருக்கிறது என்ன காரணம் நீ கேக்குற? அம்மா மகனே என் முகம் வாட்டமானதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன ஆச்சு எனத்தில் மணந்தது ஏதாச்சு? அம்மா அம்மா என்னை பெற்ற நான் என்னவோ நினைச்சிருந்தேன். நான் தாய் உனக்கு ஆணுக்கானாகவும் பெண்ணுக்கு பெண்ணு அரசாட்சி செய்து வாழ்ந்து வருகிறோம். உன்னை நல்ல முறையாக வளர்த்து வருகிறேன். அம்மா அம்மா என்னை பெற்று அன்னையே உன்னை கோரி எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறேன். யாரால ஆபத்து? அந்த ஆபத்து யாரால கேட்கிறீங்க? யாரால? முன்னாடி எனக்கு ஆபத்து நல்லா இருக்குதாடியா? எந்த ஒரு புள்ளிக்கு அந்த தாயால் ஆபத்து எதனா வந்துருக்குதா? எனக்கு வந்திருக்குது. எந்த ஒரு தாயுமே நம்ம குழந்தை நல்லா இருக்கு போதா, நம்ம புள்ள நல்லா இருக்கு போறனா, நம்ம பொண்ணு நல்லா இருக்கு போதா இத்தான் நினைப்பாங்களே தவிர எந்த குழந்தைகளுக்கு ஆபத்து தேடி வைக்கிற தாய் தாப்பம் கிடையாது. என்னால ஆபத்துன்ற என்னால உனக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? ஆமா உன்னால எனக்கு என்ன ஆபத்து கேட்கின்றையா? 10 மாதம் என்னை சுமந்த ராஜா
இன்னொரு நாள் 30 திங்கள் அங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கருவினை சுமந்து நீ பெற்ற நான் தான் பெற்று வளர்த்தவள். என்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறார். அம்மா அம்மா என்னை பெற்ற தந்தை எங்கே? அம்மா அருமையனதுமா தாய் இருக்கின்றாய். ஆமா, தந்தை எங்கே? அப்பா கேக்குறியா? மகனே, உனக்கு அன்று நாளிலே சொன்னதுதான். அப்பா யாரு நீ கேட்டு இருக்கிற மகனே. உங்க அப்பா தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் உங்க அப்பா. அரண்மனைக்கு போகலாம். வா வா. அப்ப நான் என் தாத்தாக்கு போந்தனா? எதா? தாத்தனுக்கு போந்தனானே? தாத்தனுக்கா? டேய், உங்க அப்பா தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் உங்க அப்பா. வாட போகலாம். அப்ப நான் தாத்தாக்கு போந்துக்கிறேன். இது தாத்தாக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தவிர யாரோ உனக்கிட்ட தெரியவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எப்படி நீயே சொல்லு பார்க்கலாம். அதை மகனே, எப்படிமா அது? என்ன? உங்க அப்பா தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் அப்பா எப்படி அது? டேய், நான் சொல்றேன்டா, போகலாமா மகனே? தந்தை பேர் தெரியாமல் இந்த இடத்தை விட்டு நான் நவர மாட்டேன். நவர மாட்டியா? யார் பேச்சு தெரிஞ்சு வந்திருக்கிறேன்? அதெல்லாம் வேண்டாம். உரைக்க முடியுமா முடியாதா? மகனே, பப்பர மகனே, அம்மா உனக்கு நேரம் வர காலத்திலே இது நாள் வரைக்கும் கேட்காத தந்தையை நீ கேட்டிருக்கிறேன். உனக்கு நேரமோ காலமோ கூடி வர அப்போ கூடி வரும். அப்பா பேர் நான் சொல்றேன். மகனே, என்னடா கேட்காது உந்தனைக்கு இப்போது ஏற்காது. இப்ப நீ சின்னஞ்சிரே பையன். உனக்கு அப்பா பேர் நான் சொன்னா கூட கேட்டுக்கிற பக்குவம் தான் இருக்கும். அது ஏத்துக்கிற பக்குவம் இருக்காது. அப்படியா? பெரியவங்க சொல்லுவாங்க 5 விட 60 முளைக்கும். 5 வயசுல வதிக்கத்தான் 60 வயசுல கூட யாரு வரைச்சுக்கிறாங்க, யாரு முளைச்சு வரும். அதனால ஒரு குழந்தை வளரும் போது ஒவ்வொரு உறவு முறைகளும் ஒரு நல்லது கெட்டது அனைத்துமே சொல்லிக் கொடுப்பவள் தாய். 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அங்கம் என்று சொல்லக்கூடிய உன் கருவினிடையே சுமந்து பெற்றெடுத்த மகனுக்கு மகனே பப்பர வாகனா, உன்னை நாதூரி மீடியகம் பொழுது வண்ணமாக வளர்த்திருக்கின்றேன். நீ வளரும் பொழுது என்னவர்தான் உனக்கு பாட்டன், என்னவர்தான் பாட்டி, என்னவர்தான் பெரிய தாய் பெரிய தந்தை என்று சொல்லி உறவு முறைகளை சொல்லிக் கொடுத்து நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தவள் நீ. நான் பிறந்த 16 ஆண்டு காலமாகவும் இது நாள் வரைக்கும் தந்தை யார் என்று சொல்லாமல் என்னை வளர்த்து விட்டாய். இது உன் தவறு. அதுக்காக ஒழுங்கு மரியாதை என் தந்தை யார் என்று சொல்லிவிடு. இல்லாவிட்டால் என் கோபத்துக்கு ஆளாகி விடுவாய். மகனே, எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் நான் சொன்னதுதான். நேரமோ காலமோ கூடி வர வரைக்கும் நான் சொல்ல முடியாது. அரண்மனைக்கு கண்டவர்கள் வார்த்தை கேட்டு
சற்று பொறுத்திருந்தால் யாரோ உன்னிடத்திலே இந்த தாயை பற்றி தருகிறா சொல்லிருக்கிறாங்க. அதனால தப்பு தப்பா சொல்லிருக்கிறாங்க. அத்தை கேட்டு வந்து நீ அடித்து கொண்டிருக்கிறாய். சரி, நீ அடித்தது கூட எனக்கு வலிக்கல. படிக்கல. ஆனால் ஒன்று, நீ மற்றவர்கள் வார்த்தை கேட்டு இதை போல பேசுகின்றாயே, நியாயம் தானா, தர்மம் தானா, நீதி தானா, கூடி வரும். அப்ப சொல்றேன்டா, மூன்றி வாய் அருவ கட்டவனே, தந்தை யார் என்று கேட்டால் மகனே, நான் கண்டவன் வார்த்தையை கேட்டு வார்த்தை ஆடுகிறானா? நீ சற்று பொறுத்து விட. கண்டவன் கேட்டு வார்த்தை ஆடினானா? நான் நேரத்தை தான் கேட்கறேன். இங்க வகையில இருக்கிறாங்க 100 பேர். யாருன்னா ஒத்துறனா உங்க அம்மா வடிக்காத, நீ கேட்க தவறுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க மாட்டேன். உனக்கு யாரோ சப்போர்ட் வருஷம் யாரா வருஷம் சப்போர்ட். நான் கேட்கிற கேள்வி தவறு, நீ அடிக்கிறது தவறு யாருன்னா சொல்றான், உன்னை அடிக்க மாட்டேன். நம்ம கூட வச்சோம். நான் கேட்கறது தவறான்னு கேட்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் இருக்கின்றாய், என் தந்தை எங்கே? அதாவது பணம் போட்டு நம்ம கோயில் கட்டுறோம். கோயிலை கட்டி விட்டு நம்ம கோயில் என்ன வைக்கணும்? சிலை வைக்க கட்டி கோயிலுக்கு மதிப்பு இருக்குமா? நீ எவ்வளவுதான் பணம் போட்டு கட்டினாலும் அந்த ஆலயத்துல ஒரு கல்லுல கட்டிய அந்த ஆலயத்துக்கு என்ன பேரு? மண்மோடு தான். நம்ம எவ்வளவு லட்ச லட்சமா கோடி கோடியா போட்டு கோயில் கட்டுறோம். அந்த ஆலயத்துல ஒரு கல்லுல கட்டிய அதுக்கு மதிப்பு இல்லை. அதனாலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கோவில் போல் இருக்கின்றாய், சிலை எங்கே? என் தந்தை எங்கே இருக்கின்றார்? கண்டவன் கேட்டு வார்த்தை அடைகிறானா? நீ எப்பேர் கொண்டவரை கத்திரமா நீ பெற்றவரா? நீ இத்தனை முறை அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்கிற. உனக்கு அப்பா இருக்கிறாரு, உண்டோ உனக்கு தந்தை? உலகால ராஜருக்குள்ள ஒருவர் இருக்கிறார். உலகால ராஜரே அவர் ஒருவர். அவர் ஒருவர். இப்ப எங்க அப்பா இருக்கிறார் தெரிஞ்சு உண்டோ உனக்கு தந்தை உலகால ராஜரே அவர் ஒருவர். அவர் யாரு? அதுக்கு நேரம் வருது. அடி விட்டு விட்டு இடி வந்தோயே தாயடித்தவர்களா அவருக்கு தான் கஞ்சி கிடைக்கிறா. எனக்கு கிடைக்க ஒண்ணு ஆச்சா? நீ ஒண்ணு தாய் இல்லையா? தேவடியா தானே நீ? தரிவராக பேசிக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும்
உனக்கு எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஆக வேண்டும். ஆமா, யாரோ ஒரு சொன்ன வார்த்தை கேட்டுக்கொண்டு என்னை தலைவராக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, என் அடி என்று அடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா. நாளிலே அதனால எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் ஆமா, உங்க அப்பா பேர் நான் சொல்ல முடியாது, அப்படியா? முடியாது, முடியாது. உன்னை அடித்தாலும் உடைத்தாலும் தாயாச்சு பாவம் புள்ளிக்கு வந்து சேரும். அதனாலே 1000 முறை அடித்தேன் உன்னை, என் உயிரை விட்டாலும் விடுவினை தவிர்த்து தந்தை பேர் தெரியவங்க தெரிவித்தாய். உன்னிடத்தில் வாழ்வதை விட தந்தை பேர் தெரியாமல் உன்னிடத்தில் நான் வாழ்வதை விட எங்காவது சென்று என் உயிரை நான் போக்கிக் கொள்கிறேன். போடி. எப்படி என்றால் இந்த நேரத்தில் என்னை விட்டு போக நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். என்னை விட்டு போக நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். நீ போனாலும் போ, உனக்கு நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நீ போனாலும் என் களத்தை தீர்த்து விட்டு போன கடங்கார நாய். கடங்கார பாயா? அம்மா ராமாபுத்திரனுக்கு பயணம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 20,000 என்னப்பா கடை வாங்கி கொடுத்துக்கிறாங்களா? வீடு கட்டி விட்டாங்க. கல்யாணம் பண்ண கடை. அம்மா என்னடா 10 மாதம் 1 நாள் 30 திங்கள் அங்கவரி சொல்லக்கூடிய கருவினை சுமந்து பெற்ற மகனை பார்த்த மகனே பப்பர வாகனா, நீ சென்றாலும் பரவாயில்லை, என்னை விட்டு செல்கிறேனவா, எனக்கு கடனை தீர்த்து விட்டு போனா படும் பாவென்று உரைத்தாய். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு என்னடி அப்பேர் கொண்ட கடன் இருக்கிறது? ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கு என்ன கடன் என்னடி கடன் இருக்கிறது? மகனே பப்பர வாகனா, என்ன முன்னோரு நான் சுமந்தே அந்த கடன் தீர்ப்போடு மகனுக்கு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன கடமை கேட்கிறேன். 300 நாள் அங்கம் என்று சொல்லக்கூடிய என் வயிற்றிலே நான் சுமந்து பிச்சேன் பார். அந்த கடத்தை தீர்த்து விட்டு போ. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனை பார்த்து மகனே, நீ மாண்டாலும் பரவாயில்லை, உன்னை நான் சுமந்து பெற்றல்லவா, கடனை தீர்த்து விட்டு கூட பரும்பா என்று உரைத்தாய். ஆமா, இந்த கடனை நான் உனக்கு எப்படி தீர்ப்பேன் என்றால், எப்படி தீர்ப்பாய்? ஆமா, இங்கே அமைந்தே வயதில் என்னை என்னை அறியா அமைந்தே மகனை பார்த்து வயதிலே Maria அற்புதமா என்னை வளர்த்த என் மாதா
வளர்த்து என் மாதா என் மாதா பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனை பார்த்து மகனே அவனை பெற்றலவா ஆமா கடனை தீர்த்து விட்டு கூட படும் பாவில் உரைத்தார் உரைத்தாயப்பா. அம்மா ஏய், நீ பிறந்த உடனே உன் தாயும் தந்தையும் உன்னை ஒரு நாள்துறை மேனியாகவும் புழுதிரு வண்ணமாகவும் உன்னை வளர்த்து ஆளாக்கினார்கள். ஆமா ஆளாக்கிய பிறகு நம்முடைய மகளா விளங்கக்கூடிய சரியான பருவம் வந்துவிட்டால் நம்முடைய மகனுக்கு ஒரு சுப காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் தாயின் தந்தையை மனதில் ஆசை வைத்து ஆசை வைத்து உனக்காக ஒரு அழகான ஆடவனை தேடுவார்கள். ஒரு அழகான ஒரு ஆடவனை தேடி இரு மனதா இருக்கக்கூடிய உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மனதாக்கி இருவருக்குமே திருமணம் செய்து வைத்து உங்கள் இன்ப ஆசைக்காகவே இல்லறை என்று சொல்லக்கூடிய அதாவது சுகம் என்று சொல்லக்கூடிய லீலையிலே நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்து சில மாதங்களை நீ கர்ப்பம் தரிப்பாய். கர்ப்பம் தரித்து 10 மாதம் 100 நாள் 30 திங்கள் கழித்து ஓர் அழகான ஒரு சிசுவை மண்மீது எப்படியா ஒரு பிள்ளைக்கு 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் கழித்து ஒரு தாயானவள் ஒரு அழகான ஒரு குழந்தையை மண்மீது ஈண்டெடுப்பாள். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே இந்த உலகத்தில் என்னவென்று அழைக்கிறார்கள்? தாய் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். என்ன? தாய் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். அதே பெண்மணி அவட்டவள் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து திருமணம் ஆகிய பிறகு அதாவது திருமணமாகி ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் குழந்தையே பெறாமல் வாழ்ந்து வந்தால் இந்த வீதியிலே சென்றால் வாகினால் பார் மலடி அல்லது கொட்டச்சி என்று சொல்லி இழுவன வாவார்த்தி உன்னை ஆடியிருப்பார்கள். அத்தனை பரவி 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அங்கம் என்று சொல்லக்கூடிய உன் கருவறையிலே நான் பிறந்ததனால் உனக்கு இந்த உலகத்தில் தாய் என்ற சாணத்தை நான் கொடுத்தேன். நான் பிறக்கா விட்டால் இந்த உலகத்தில் நீ யார்? மலடி அல்லது கொட்டச்சி என்று சொல்லி பார்க்கக்கூடியவர்கள் ஏனிதமாக ஏற்றிருப்பார்கள். அப்படி உன் கர்ப்பத்தில் நான் பிறந்தவன் என்னவென்று அடைந்தாய் நீ? நான் பிறக்கா விட்டால் மலடி அல்லது உன்னை கொட்டச்சி என்று இருப்பார்கள். அப்பேர் கொண்ட பட்டத்தை உனக்கு நான் நீக்கி தாய் என்ற சாணத்தை நான் உனக்கு கொடுத்தேன். என்னை பெற்றதற்கும் நான் உனக்கு தாய் என்ற சாணம் கொடுத்ததற்கும் கடன் தீர்ந்து விட்டது. உனக்கும் எனக்கு யாதொன்று கிடையாது. போலி சென்று வருகிறேன். எப்படி என்றா 300 நாள் அங்கம் என்று சொல்லக்கூடிய என் வயிற்றிலே சுமந்த கடையிலே தீர்த்து விட்டேன். உனக்கும் எனக்கு யாதொன்று கிடையாது. போலி சென்று ஒன்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்துடனே அந்த குழந்தையை பெற்றெடுத்துடனே என் உதிரத்தை எல்லாம் உதிரம் என்றால் ரத்தம் என்று சொல்லுவார்கள். என் உதிரத்தை எல்லாம் நான் பாலாய் கொடுத்தனே அந்த பால் கொடுத்து கடத்தி வச்சு பால் கடனை தீர்க்க வேண்டுமா? ஆமா அம்மா ஆமா மாண்டுமே மடிந்தையான உன்னை பெற்றெடுத்தேன்.
10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அங்கமணி சொல்லக்கூடிய உன் கருவறையை நீ சுமந்து பெற்றெடுத்து ஆமாடா என்னை பெற்றெடுக்கும் பொழுது உன் உடலுக்கு கூடிய 3300 நாம துடி துடித்து உன் ரத்தம் கொதி கொதித்து எனக்காக உன் உதிரத்தை பூமியிலே சிந்தி ஆறாகி ஓடியதே. ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த யமனிடத்தில் மறு விரிவெடுத்து வாவார்த்தி ஆடி பெற்று வருவீர்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றுக்கும் போது யமனிடத்தில் மறு விரிவெடுத்து தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாமா? உண்மையா? உண்மையாமா? உண்மையாமா? நீ ஒண்ணுதான் ஆமா, நீ ஒண்ணுதான் பொண்ணு பெற்றுக்கிறீங்க. வேற யாரும் பெற்றுக்கிறியா? யமனிடத்துல மறு விரிவெடுத்து வாபாத்தியாடி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மங்கையில் பெற்றெடுக்கிறார்கள். அப்படி எனக்காக உன் உயிர் மூச்சை கொடுத்து எனக்காக உன் உதிரத்தை பூமியிலே சிந்தி என்னை பெற்றெடுத்த என் மாதா, உனக்கு நான் பால் கடனை தீர்த்து விட்டு போடா படும் பாவி என்று உரைத்தேலவா. அம்மா, என்னை பெற்றெடுத்து நீ நாள்தொரு மேனியாகும் பொழுதொரு வண்ணமாக வளர்க்கும் பொழுது நான் சின்னஞ்சிறை குழந்தை இருக்கும் போது நான் அம்மா அம்மா என்று சொல்லி ஓவென்று கல்வி அழுகிறேன். ஒவ்வொரு குழந்தையை அடுக்கும் போது தாய் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் குழந்தை எதற்காக அழுகிறது சொல்லி. 10 மாத சுமந்து என்னை பெற்றெடுத்த மாதா, நான் ஓவென்று கதறி எடுக்கும் போது எனக்காக உனக்கு எத்தனை பணிவிடைகள் இருந்தாலும் பணிமுடியை விட்டு விட்டு ஓடி வந்து என்னை மாரடைத்து தோலடைத்து என்னை வாரி தோல் மீது அடைத்துக் கொண்டு அம்மா உன் சனத்தை பிடித்து அங்கம் என்று சொல்லக்கூடிய உன் உடலைக்கக்கூடிய உதிரமானதை சரி பாதையாக பிரித்து எனக்கு பால் கொடுத்து பசியை தீற்றிய என் தாயே, உனக்கு நான் பால் கடனை தீர்க்க வேண்டும் என்றால் நீ மாண்டு மடிந்த பிறகு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு உன்னை கொண்டு சென்று 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து என் தாய் அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள். நான் சின்னஞ்சிறை குழந்தை இருக்கும் போது என் தாய் அவள் எனக்காகவே உதிரத்தை சரி பாதைக்கு பிரித்து பால் கொடுத்து என்னை காப்பாற்றிய தாய்க்கு நான் பால் கடனை தீர்க்க வேண்டும் சொல்லி உனக்காக மகன் பப்புறமாக என்ன செய்வேனா அழகான ஒரு 6 அடியில பள்ளத்தை தோண்டி பள்ளத்தில் உன்னை வைத்து உனக்கு நான் மண்மூடிய பிறகு அனைத்து சாங்கிய சம்பதங்களை செய்து மண்மூடிய பிறகு உனக்காக புதியதாக ஒரு பல்லாவை கொண்டு வந்து உடன் பால் என்று சொல்லக்கூடிய 3வது நாள் பாலை கொண்டு வந்து உன் சிரசு மீது பல்லாவை வைத்து பல்லா நிறையாக நான் பாலை ஊற்றி என் பங்கள் அனைவரும் ஒன்றாக நான் வரவழைத்து 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அங்கம் என்று சொல்லக்கூடிய கருவரனை உன் தொப்புள் கொடி வந்த மகன் பப்பர வாகனன் உனக்காக என்ன செய்வேனா? எனக்காக என் தாய் பால் கொடுத்தாள். என் தாய் மாண்டிருந்தாலும் என் தாய்க்கு நான் பால் கொடுத்த கடனை தீர்க்க என்று சொல்லி பல்லாரிக்கக்கூடிய பால் எடுத்து உன் சிரசு மீது வைத்து நான் அம்மா அம்மா என்று சொல்லி 3 முறை உன் சிரசின் மீது நான் பால் வாய்க்கிறேன் பார்த்தேனவா. அதற்கும் இதற்கும் பால் கடன் தீர்ந்து விட்டது. உனக்கும் எனக்கும் யாதொன்று கிடையாது. போடி சென்று வருகிறேன். ஒரு குழந்தை தக்கு அழகாக வளர்த்து பால் கொடுத்து தலைமுறையாக சீராட்டி தாளாட்டி வளர்க்க ஒரு தருணத்திலே அந்த குழந்தை பசி சாதம் அருந்து ஒரு நேரம் வரும், ஜலம் அருந்து ஒரு நேரம் வரும். அப்போது என் குழந்தை பாலை மறந்திருக்கும். மறந்த ஒரு தருணத்திலே என் குழந்தை பசிக்குத்தான் அழுது அம்மா சாதனை என்று கேட்க ஒரு தருணத்திலே உனக்கு சாதத்தையும் ஜலத்தையும் கொடுத்தான்பா அந்த கடத்தை தீர்த்து. அம்மா 10 மாதம் சுமந்திருத்த மகனே பப்பர வாகனா, உனக்கு நான் பசி என்ற போதிலும் சாதத்தையும் பாரம் ஊட்டி வளர்க்கிறேன். அந்த பசி கடனை தீர்த்து விட்டு போடப்படும் மகனே. அம்மா, இந்த கடனான உனக்கு எப்படி தீர்ப்பேன் என்றால், அதாவது உனக்கு வயதான காலத்திலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு வயதாகிவிட்டது. என் தாயார் இனிமேல் எழுந்து நடக்க முடியாது. நான் சின்னஞ்சிறை குழந்தை எனக்காக எப்படி என் தாயை பாவித்து வளர்த்து வந்தாரோ என் தாயை நான் அத்தனை பேர் பார்த்துக்க வேண்டும் சொல்லி உன்னை ஒரு சின்னஞ்சிறை குழந்தையாக என் மனதில் நான் பாவித்துக் கொண்டு நினைத்துதான் உனக்கு ஒரு அரண்மனை கட்டி அரண்மனையிலே உன்னை நான் அமர வைத்து உனக்காக மகன் பப்பரமாக நினைச்சு வேணாம் சின்னஞ்சிறை குழந்தையருக்கு மகனுக்கு பால் வேண்டுமா பணம் வேண்டுமா சொல்லி என்னை உபசரித்து
என சீராட்டி பாராட்டி வளர்த்த என் தாயே, உனக்கு நான் அந்த பசிக்கடனை தீர்க்க வேண்டும் சொல்லி உனக்காக நான் வெயிலென்று பாராமல் மழையென்று பாராமல் சில பணிவிடலுக்கு சென்று என் வேர்வை என்று சொல்லக்கூடிய உதரத்தை உனக்காக நான் பூமியிலே சிந்தி எப்படியா வெயிலென்றும் பாராமல் மழையென்றும் பாராமல் என் வேர்வை என்று சொல்லக்கூடிய உதரத்தை பூமியில உனக்காக நான் சிந்தி உனக்கு அரிய வரிய காய்கறிகளை கொண்டு வந்து உனக்கு 3 வேளை கொடுத்து உன் உடலைக்கக்கூடிய உதிரங்களை சீராக பாய வைத்து நீண்ட நாட்கள் வரை ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை போல் பாவித்து வளர்த்து வருகிறேன் பார். அதற்கும் இதற்கும் தீர்ந்து விட்டது. உனக்கும் எனக்கும் யாதொன்றுகிறே போடி சென்று வருகிறேன். என்னடி மகன் பப்பரவாக 3 கலத்தை தீர்த்திருக்கலாம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அழகாக பால் கொடுத்து சாதம் கொடுத்து நல்லபடியாக வளர்த்திருந்தாலும் அந்த குழந்தை அழகாக தலை சீவி அதுக்கு சேர வேண்டியதெல்லாம் செய்து வீதியில் விட்டு அழகு பார்ப்பார்கள். மகனே, உனக்கு பவுடர் பூசி பொட்டு வைத்து பவுடர் பூசி எப்படி என்றால் ஒரு குழந்தைக்கு சேர வேண்டியதா சேர்த்து காலை எழுந்த உடனே அதுக்கு நல்லபடியா குளிப்பாட்டி பவுடர் பூசி திஷ்டி போட்டு வைத்து வீதியை உன்னை மின்ன விட்டு பின்ன அழகு பார்த்துனே யார் கண்ணாவது படப்போது என்று திஷ்டி போட்டு வைத்தான் பார். பவுடர் பூசி அந்த கடத்தை நான் சின்னஞ்சிறை குழந்தையிலே வீதியிலே விளையாடி விட்டு வீட்டுக்கு வரும் இடத்திலே எனக்காக வெந்நீர் காய வச்சு வெந்நீரலே முழுமையாக சுத்தம் செய்து ஆடை பூட்டி அலங்காரம் செய்து அழகு பார்த்து என் தாயே அந்த கடனை தீர்த்து விட்டு போடாமடும் பாவி பப்பர வாழ வரைத்தாய். அந்த கடனை நான் உனக்கு எப்படி தெரியுமா தீர்ப்பேன்? அம்மா, நீ மாண்ட பிறகு 3 குடத்தால் மஞ்சள் நீரை கொண்டு போதுமா? வீடியோ எடுத்து நீ மாண்டு மடிந்த பிறகு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயாகப்பட்டவள் என்னை விட்டு பிரிந்து விட்டால் இன்னும் சிறிது வினாடியிலே, அதாவது நீ மாண்ட பிறகு இறுதி நேரத்திலே உனக்காக மகன் பப்பரவாக நேத்திரமா செய்வேன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் மாண்டு விட்டால் இன்னும் சிறிது வினாடியிலே என்னை விட்டு பிரிய இருக்கின்றார். ஆகையினால் நான் சின்னஞ்சிறை குழந்தையிலே எப்படி இருக்கும்போது பாவித்து வளர்த்து வந்தாரோ அந்த கடனை நான் தீர்க்க வேண்டும் சொல்லி உனக்காக மகன் பப்பரவாக நேர்த்தம செய்வேன். உனக்காக 3 குடத்திலே மஞ்சள் நீரை கொண்டு வந்து அந்த மஞ்சள் நீராலே அம்மா உனக்காக ஒரு மேஜை வைத்து மேஜை மீது உன்னை நான் கலத்தி 3 குடத்தால் மஞ்சள் நீரை கொண்டு வந்து அந்த நீராலே உன்னை முழுமையாக நான் சுத்தம் செய்வேன். நான் சின்னஞ்சிறை குழந்தை இருக்கும் போது வெந்நீராலே என்னை சுத்தம் செய்தே அல்லவா, அந்த மஞ்சள் நீராலே உன்னை முழுமையாக நான் சுத்தம் செய்து உன் அழகான திருவுருவத்திலே மஞ்சளை பூசி உன் அழகான முகத்திலே குங்குமத்திரவை வைத்து உன் அழகான கூந்தலடி மலகளை சூடி
உனக்காக பட்டாடை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை கொண்டு வந்து உனக்கு நான் பூட்டி பெருத்ததோர் பூ பல்லாக்கை கொண்டு வந்து இந்த வீதியிலே வைத்து இந்த வீதியிலே உன்னை அந்த பூ பல்லாக்கை வைத்து இறுதி ஊர்வலம் எடுத்து செல்வேன் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு. அப்போ தெரிவிப்பார்கள் பாமர மக்கள், பெற்றால் மகன் பப்பர வாகனை போல ஒரு பிள்ளை பெற வேண்டும். இரண்டால் தாயாவட்டோல் சின்னஞ்சிறு குழந்தையில் இருக்கும்போது பப்பர வாகனை எப்படி பாவித்து வந்தாரோ, தாய் மாண்டிருந்தாரோ, தாயை ஒரு தெய்வமாக மனதிலே பாவித்துக் கொண்டு தாய்க்காக பெருசதொரு பூ பல்லாக்க வைத்து இந்த இறுதி ஊர்வலத்திலே ஒரு தெய்வத்தை எப்படி வீதியிலே எடுத்து செல்வார்கள் ஊர்வலமாக அத்தனை போல் எடுத்து செல்கிறான்னு சொல்லி பார்க்கக்கூடியவர் மூக்கின் மீது விரல வைத்து பேசுவார் பார். அப்போதே அந்த கடன் தீர்ந்துவிடும். உனக்கு எனக்கு யாதொன்று கிடையாது. போடி சென்று வருகிறேன். உனக்கு நான் எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் கடனை கேட்டாய், கடனை தீர்த்து விட்டேன். உனக்கு அப்பா பேர் சொல்லி ஆகணுமா? அம்மா கடனை கேட்டாயில வா, கடனை தீர்த்தேன். தந்தை பேர் சொல்ல மாட்டேன்னு மறுத்தாய். உன்னிடத்துல நான் வாடுவதை விட எங்காவது போய் நான் மாறுகிறேன். போடி மகனா, பாப்பா மகனா, எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் ஆமா உன் தந்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ மொழி மறைத்து பேசினாலும் உன் தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் தந்தை யாரு தெரியுமா? யாரு? மகனே, அந்த அப்பாண்டவர் நாடு பிறந்த அப்பா யார் கேட்டு போன்ற ஒரு நடுப்பிருந்தை பார்த்தி என்று சொல்லக்கூடிய உன் தந்தை பேரு அர்ஜுன மகாராஜா. அர்ஜுன மகாராஜா? ஆமா. சரி, இந்த அதிரத்திலே நீ கேட்கலாம். அம்மா இது வரைக்கும் என் தந்தை அர்ஜுன மகனை தெரிவித்து விட்ட. சரி, என்னவாத்தா என் தந்தை என்று சொல்லி நீ இவ்வளவு காலம் மறுத்து வைத்த காரணம் என்ன? எப்படி என்றால் இன்றைக்கு சொல்கிறாய் தந்தை பேர். ஆமா. இவ்வளவு வருட காலமாக எதுக்கு சொல்லலையா? ஏன் சொல்லல? அந்த பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் அந்த ஒரு நாளில் அப்பா பெரியா சொல்ல கேட்கிறியா? போன்றவர்கள் என்றால் உயிர் போல உயிர் போல போடா. எப்படி என்றால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அன்ற ஒரு நாளிலே பாரத போரிட்டோம். பாண்டவர்கள் யார், கௌரவ யாருன்னு கேட்கலாம். மகனே, பாண்டவர்கள் என்றால் உன் தந்தைமார்கள், கௌரவர்கள் என்றால் உன் பெரிய தந்தைமார்கள். சரி, இவற்றெல்லாம் இருக்கட்டும். அம்மா, என்னவத்தான் கௌரவர் கொட்டேன் பெரிய தாய்கள், அதாவது என் பெரிய பாட்டியவதான் கூடிய பெற்றெடுத்த பிள்ளைங்க என்னவர் என் தந்தைமாரு. சரி, இருந்த போதிலும் உன்னை எவ்வளவு காலம் எதற்காக உன்னை அடித்தேன் என்றால் மகனே, எப்படி என்றால் அந்த ஒரு நாளிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெருத்தது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே எதுக்காக யுத்தம் தெரியுமா? இந்த ஒரு பிடி மண்ணுக்காக மாட்டிக்கொண்டார்கள். யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அந்த சுபதிரை பெற்று எடுத்த அந்த 18 பாரத போரிலே முதல் முறையாக யாரை கல்வித்தார்கள் தெரியுமா? அந்த நாயக்கண்ணி பெற்றெடுத்து நல்லாரோ பாலனை கொன்றார்கள். சரி, இரண்டாவது முறை சுபதிரை பெற்றெடுத்து வீர அபிமன்யை கொன்றார்கள். வீரவாள் அபிமன்யை கொன்றார்கள். போகவதி பெற்றெடுத்து துந்திராஜனை மாலையிட்டார்கள். சரி, அவனை தேர்வு அடித்தார்கள்.
அப்படி பாண்டவர் நடுப்பிருந்து பார்த்துவருக்கு வாக்கப்பட்டவர்கள் பெற்றெடுத்த குழந்தையெல்லாம் அந்த கடவுளில் சென்று விட்டது அந்த பாரத பொருள் பக்கம் முடிந்து விட்டது. நமக்கென்று ஒரு பிள்ளை வேண்டுமே, நமக்கென்று 4 தினத்துல நம் ஆனதே உண்டானால் நமக்கு கொல்லிப்போட பிள்ளை வேண்டும் என்று உன்னை ஒரு கோட்டை கட்டி கோட்டைக்குள் வளர்த்த ராஜா என்னை நீ மறைத்து வைத்தாய். ஆமா, ஆனால் நான் உன்னை எதற்காக அடித்தேன் என்றால், எப்படி என்றால் நீ தாலை பூட்டி கொண்டு கங்கைக்கரை சென்று விட்டாய். சென்றாய். எனக்கு வெளி உலகம் பார்க்க சொல்லி ஆசை வந்தது. தாலை உடைத்தேன், வெளிப்புறம் வந்தேன், வேட்டையாடினேன். ஆடுவாய். வேட்டையாடி விட்டு வீட்டுக்கு திரும்ப நடத்தினே ஓர் அழகான ஒரு 5 அம்சம் அடித்த பஞ்சவர்ணி கல்யாணி புறவையை பார்த்தேன். புறவையை பார்த்தவுடனே மீது ஆசை வந்தது. பார்த்தேன், சவாரி செய்தேன், பிடித்து நாட்டிலே கட்டி வைத்தேன். கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே மறையக்கூடிய தருணம் அந்த வாழை தருணத்தில் எவனோ ஒருவன் புறவை தேடி கொண்டு வந்தவுடனே என்னிடத்துல வாவா தியாடாமல் யுத்தம் போர் புரிந்தான். அதற்கு நான் கேட்டேன், அடே மூடனே, என் நாட்டை நாடி நீ வந்திருக்கிறாய், எதற்கு வாவா தியாடாமல் யுத்தம் செய்கிறேன் என்று கேட்டேன். அடே சிறுவயரே, இந்த புறவை என் நாட்டு புறவை, இந்த புறவையானது ஒரு நாட்டு நாடி வந்திருக்கிறது, ஒழுங்கு முறையா புறவை என்று தெரிவித்தான். அதற்கு நான் தெரிவித்தேன், உன் புறவையானது என் நாட்டுக்குள்ள வந்து என் நாட்டை அதாவது செய்திருக்கிறது. என் நாட்டுக்கு வந்த புறவை எனக்கு தான் சொந்தம். உன்னால் முடிந்தா இருவரும் போர் புரியலாம், என்னை வென்று உன் புறவை வெட்டி சென்று கேட்டேன். இருவருக்கு யுத்தம் நேர்ந்தது. அந்த யுத்தத்திலே பப்பர வாகினியே வெற்றி பெற்று நான் வெற்றி பெற்றி அவன் கேட்டான், சென்னஞ்சரை குழந்தையாக இருந்தாலும் எனக்கு நிகழ போர் செய்கிறாய், அடித்தவர் பொழுது நீ ஆசைப்படுகிறாய், உன் தாய் எப்பேர் கொண்டு வளர்க்க வேண்டாம், தாசியாக தேசியாக இருக்கணும், வருவருக்கும் போவருக்கும் இந்த ராமாபுரம் மகாசனத்திலே 10 பேருக்கு முந்தி விதித்து பெற்றவனை தெரிவித்தார். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதே, நான் உன்னை அழகாக பெற்றெடுத்தவள், நான் உன்னை அழகாக வளர்த்தவளடா, என்னை பற்றி தாசி வேசி வச்சார் என்று பேசாதே. அடே முடனே, சுமந்து பெற்றெடுத்த தாயை பற்றி தாசி வேசி என்று பேசினாய். என் தாய் உத்தமியாக இருந்ததென்றால் ஒருவனுக்கு முந்தி விதித்து பெற்றது உண்மையாக இருந்தால் எட்டுக்கிறேன் வாளை, உன் சிரமானது பூமியில உருள வேண்டும், உன் உதிரமானது பூமியில ஆறாகி பெருத்து உணவு சொல்லி வாளை எடுத்தேன், சிரமானதை வெட்டி வீசினேன். அப்படியா ராஜா? எந்த நாட்டுல எவடி பெற்று வச்சிருக்கிறது மேல புள்ளிய ஆத்தால பத்தி ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறான். என் புள்ள அவன் கழுத்தி அறுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். தலைமுறைக்கும் நீ எனக்கு புள்ளியா பார்க்கணும், சரி நானே அம்மாவை பார்க்கணும், அப்படி என்ன பேசுறோம்ல நீ அப்படி அப்படியே கொண்டுட்டே வந்திருக்கணும். ஆமா, அப்படி இருந்தாலும் அவன் சிரமமான எவன் தோசி வேசி விபச்சாரன்னு பேசணும். என்ன பாத்து எப்படி என்றால் இங்க பக்கத்துல என்ன தெரியுமா வில்லேஜ் கனகமா சத்திரம், 100 ரூபாய் வெத்தலை, 50 ரூபாய் பாக்கு, 150 ரூபாய் குச்சி, 300 ரூபாய் சொன்னா 300 ரூபாய் சொன்னா வாய்ச்சா வச்சோன்னு சேர்க்கணும். அது மொத்தத்தையும் வாய் ரொம்ப போடணும், வரும் மெல்லணும். எவன் என்னை தாசி வேபி வேசி விபச்சாரம் என்று சொன்னாலும் அவன் திருத்தை காட்டு காய் துப்பணும், அப்படியே வாயில பேசணும். அம்மா அவன் சிரமானது எங்கே கேட்டீங்களா? எதற்கு அடைகிறாய் அம்மா? அப்பா யாருன்னு கேட்டியாடா? ஆமா, இவரே அருமையனது மாதா
ஐயோ நான் என்ன செய்வேன் அம்மா நான் தந்தையரை கொன்ற பாவி ஆனேனே. இந்த வீதியில நான் சென்றால் வருகிறான் பார் தருதன் என்று சொல்வார்களே. அம்மா இந்த உலகத்திலே தந்தையரை கொன்ற பாவி என்று வாழ்வதை விட எங்காவது சென்று என் உயிரியை நான் போய்க்கிக் கொள்கிறேன். அம்மா மகனே, நீ எதற்காக வாழக்கூடாது? அம்மா என்றால் நீங்கேவாது சென்று ஒளிந்து கொள். எதற்காக ஒளி சொல்கிறேன் என்றால் எதற்காக நடந்தது நடந்து விட்டது. உன் தந்தைக்கு வாக்குப்பட்ட நாங்கள் 8 பேர். 8 பேரிலே எல்லாருமே பொறுத்துக் கொள்வார்கள். அந்த தென்மயிறு அழக்கூடிய அல்லிராணியோ அல்லிராணி, அந்த சாரம நாட்டை அழக்கூடிய அந்த பவளக்கொடியும் உச்சிக் கொள்ள மாட்டார்கள். அதனாலே ஆண்கள் திராக படித்தவர்கள் அவர் உன்னை கொன்றே விடுவார்கள். எங்கேயாவது சென்று என் பாக்கியம் பச்சாதற்கு